இதெல்லாம் ஒரு டெஸ்டிமனியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இதுவும் ஒரு டெஸ்டிமனி தான். ஏசப்பா நம்ம லைஃப்பில் செஞ்ச சின்ன சின்ன அதிசயங்களை நம்ம சொல்கிறது மூலியமா நிறைய பேர் தொடப்படுவாங்க. ஸோ என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட விசுவாசம் கிருகை எப்படி செஞ்சுச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ நோ ஃபர்தர் டிலே, வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மவுண்ட் ஆஃப் த கிரைஸ்ட். நான் என்னோடய 10th ஸ்டாண்டர்ட் ஒரு கான்வென்ட் ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ எங்கள் ஹாஸ்டலில் நாட் லெஸ் தென் 500 அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம் ஹாஸ்டலில் மட்டும். ஸோ என்னோடய கோல்டு இயரிங்கோட சொரை காணாமல் போயிடுச்சு. அது எவ்வளோ குட்டியாக இருக்கும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வீட்டிலே நமக்கு தொலைஞ்சு போச்சுன்னா நம்ம கூட்டி எல்லாம் தான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கணும். மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியாமல் கூட போகும். பட் 500 பேர் இருக்க அந்த ஹாஸ்டலில் என்னோட சொரை காணோம். வீட்டுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக அடி பின்னிடுவாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பயம், எனக்கு பயங்கரமான அழுகை வேறு. பட் அந்த 10th ஸ்டாண்டர்டில் தான் ரொம்பவே நான் ப்ரேயருக்குள்ளே போன டைமு பைபிள் ரெகுலராக ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன், நல்லா ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ எனக்குள்ளே அப்போ ஒரு விசுவாசம், நான் போய் சர்ச்சில் ப்ரேயர் பண்ணால் கண்டிப்பாக என்னோடய சொரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பிலீவ் பண்ணேன். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் நாங்கள் சர்ச்சுக்கு போகிறோம். ஸோ ப்ரேயரும் நான் பண்ணுறேன், அவங்க கூட சேர்ந்து தான் பண்ணிட்டு நாங்கள் 3 பேரும் வெளியே வந்துட்டோம். என் ஃப்ரெண்ட்ஸுமே என்னடி சொரை காணோம், நீ தேடாமல் போய் சர்ச்சில் போய் ப்ரேயர் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், இல்லை கண்டிப்பாக நான் ப்ரேயர் பண்ணேன், என்னோடய சொரை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொன்னேன். எனக்குள்ளே அந்த விசுவாசம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ரெக்ரியேஷன் டைமு. ஸோ நாங்கள் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டு நைட்டு 9 மணி ஆச்சு. அப்போது ஒரு 11th ஸ்டாண்டர்ட் அக்கா என்கிட்ட அந்த சொரை எடுத்துகிட்டு இது யார் சொரை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ சொரை காணோன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க என்கிட்ட கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த சொரை எனக்கு கிடச்சிருச்சு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய விசுவாசம், நான் ஏசப்பா மேலே நான் வச்ச அந்த அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு கனி கொடுத்துச்சு. அதுக்கப்புறமே லைஃப்பில் கர்த்தர் எனக்கு நிறைய அதிசயங்கள் செஞ்சுருக்காரு. பட் நான் வளர எனக்குள்ள இருக்க விசுவாசம் குறைஞ்சிது. பிகாஸ் 11th 12th காலேஜ்லாம் வர்றப்போ நான் கொஞ்சம் கர்த்தரை விட்டு விலகி போயிட்டேன். பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் வர்றப்போ கர்த்தரால் செய்ய முடியுமா என்ன அப்படின்னு சொல்லி எனக்குள்ள ஒரு டவுட் வந்துச்சு. நான் கர்த்தரை விட்டு கொஞ்சம் தூரமாகவே போனேன். ஆனால் அதுக்கப்புறம் திருப்பி நான் கர்த்தர் கூட போய் நான் சேர்ந்தப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, நான் கர்த்தரை லிமிட் பண்ணுறேன் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன மாதிரி யாராவது இருந்தீங்க அப்படின்னா காடை லிமிட் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்மளை படைச்ச தேவனால் எல்லாமே செய்ய முடியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என் லைஃப்பில் நடந்த ஒரு டெஸ்டிமனி. இது சின்னதாக இருக்கலாம், பட் இது ஒரு பெரிய இம்பேக்ட் என்னோடய லைஃப்பில். இப்போ நான் யோசிச்சு பார்க்குறப்ப இது எனக்கு ஒரு பெரிய விஷயமா தோணுது. நான் இன்னுமே அந்த மாதிரியான விசுவாசத்தோடு நான் இருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு தேவை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். God bless you.